வணக்கங்க. மாடித்தோட்டத்தில இன்றைக்கி வந்து சூப்பரான அறுவடை. ஆக்சுவலா நான் கீரை பறிக்கலான்னு தாங்க மாடிக்கு வந்தேன். கீரை பறிக்கிறதுக்கு செகண்ட் ரோல போய் சுற்றி வராம எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா, இந்த ரோலேருந்து அப்படியே அந்த பக்கம் தாண்டுனாங்களா, இந்த வந்து கத்திரிக்காய் அப்படியே உடச்சிக்கிச்சு. கிளையோட உடச்சிக்கிச்சு. இது பெருசா காய்க்கிற குண்டு கத்திரிக்காய். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இது நல்லா வெயிட்டா தொங்கிட்டு இருந்துச்சு. அவர் லைட்டா இடிச்சதும் அப்படியே டக்குன்னு உடச்சிருச்சுங்க. அப்புறம் வேறு வழி இல்லை இல்லைங்களா? காயும் அறுவடை பண்ணி தானே ஆகணும். ஒரு கத்திரிக்காய் பறிச்சு என்ன பண்ணுறது? அதனால சொல்லிட்டு, அது கூட கொஞ்சம் காய் பறிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, பக்கத்துலேயே இருக்கிற இன்னொரு கத்திரிக்காய். அது பாருங்கள், அதே செடியில இந்த பக்கம் இருக்கிறது இந்த கத்திரிக்காயும் பறிச்சுக்கலாம் இல்லைங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசாக ஆகும். அந்த கத்திரிக்காய் உடஞ்சதால, இந்த கத்திரிக்காயும் சேர்த்து பறிக்க வேண்டியதாயிடுச்சு. 2 கத்திரிக்காயும் பத்தாது இல்லைங்களா? 3 கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா, 4 கத்திரிக்காய் இருந்தால் கூட நம்ம வந்து பொரியல் பண்ணிக்கலாம். ஏன்னா கீரை தான் கிடைக்க போகிறோம். ரசக்கீரை, பொரியல் நல்லாயிருக்கும் காம்பினேஷன். நீங்கள் செஞ்சு பாருங்களேன். இந்த கத்திரிக்காயை கட்டரை கொண்டு வரல, அதனால கையாலே பறிக்கிறேன். சில ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க, காயை ரொம்ப கஷ்டப்படுத்துனீங்க. சாரி, வேறு வழி இல்லை. நான் காய் பறிக்க வரல, கீரை பறிக்க தான் வந்தேன். சூழ்நிலை வந்துட்டு காய் பறிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு பச்சை வரி கத்திரிக்காய். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் காய்க்க வேண்டியது. பட் இருந்தாலும் இப்போ அது பத்தாதுன்றதுக்காக இந்த காயும் சேர்த்து அந்த காய் கூட அறுவடை பண்ணிக்கிறேன். எதுவும் கஷ்டப்பட்டு தான் பறிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்களேன். அதை போட்டு கஷ்டப்படுத்தி உடச்சி எடுக்கிற வேண்டியதாக இருக்குது. சாரி சாரி சாரி. ஏன்னா ரொம்ப காயை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தாங்க இருக்குது. வேறு வழி இல்லை. நான் 2 ஃப்ளோர் இறங்கி கீழே போயிட்டு வர்றது எனக்கு கால் வலிக்கும். பாருங்கள், இவ்வளோ நேரம் அதை பிடிச்சி திருகி எடுத்துகிட்ருக்கேன் பாருங்களா, ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு வழியாக வந்துட்டுச்சு பாருங்கள். நான் நல்லா பெருசாக காய்க்கிற காயை வந்துட்டு நான் சின்னதுலேயே பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சட்னிக்கு கொஞ்சம் பச்சை மிளகான்றது நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம தேவைப்படும் போதெல்லாம் பறிச்சுக்கலாம். ஏன்னா அவசரத்துக்கு பச்சை மிளகாய் வந்து நிறைய பொரியலுக்கு, சட்னிக்கு, அப்புறம் கூட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பச்சை மிளகாய் ரொம்ப அவசியம். அதே சமயம் வந்துட்டு நம்ம எப்பயும் கடையில் வாங்க முடியாது. வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதும் வேஸ்ட்டு. அதனால் வீட்டில் 2 செடி இருந்தாலே போதுங்க. மாற்றி மாற்றி நமக்கு வந்துட்டு பச்சை மிளகாய் கிடச்சிக்கும். வல்லாரைக்கீரை பாருங்கள், இது வந்து ரொம்ப நல்லது. பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு டோட்டலி வந்து இது ரொம்ப நல்லது. இதை வந்து தனியாக துவையல் பண்ணி கொடுத்தாலும், சமைச்சு கொடுத்தாலும் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மற்ற கீரைங்க பறித்து கலவைக்கீரை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா, அல்லது வாங்கினா கூட அதில் சேர்த்து இதை வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி பறிச்சுக்கணும். நீங்கள் சேர்த்து கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி அது மாதிரி தாங்க ஒரு 10 வெரைட்டி கீரை வந்துட்டு நான் சேர்த்து கடைய போகிறேன். அதாவது பூண்டு போட்டு மட்டும்தான். பருப்பு போட்டு சேர்த்தா தான் நம்ம சில கீரை மட்டும் கடையலாம். பூண்டு போட்டு கடையிறதால எல்லா கீரையும் சேர்த்து கடையலாம். புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா, இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் இதில் நிறைய புளிச்சக்கீரை இருக்குது. அதை எனக்கு மட்டும் தனியாக பறிச்சுப்பேன். ஏன்னா மற்றவங்களுக்கு புளிச்சக்கீரை பிடிக்காது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் புளிச்சக்கீரை எனக்கு கிடச்சிட்டு, மற்ற கீரையை வந்து மற்றவங்களுக்காக நான் சமைச்சு வச்சுருவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இது பாருங்கள், நிறையா இருக்குது. ஒரு பாத்திரம் நிறைய